எப்பயும் போடுற பிளான்ல ஒரு கல்லை போட்டுருவாங்க. பட் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாமல் சிறப்பாக பிளான் பண்ணி தரமாக போயிட்டு வந்த ஒரு ட்ரெக்கிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹே கைஸ், மதுரையிலேருந்து 1 hour டிராவலில் இப்படி ஒரு தரமான ஹிடன் ஸ்பாட். நம்ம வாடிப்பட்டியிலேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம லொக்கேட் ஆகிற ஸ்பாட்டு தான் வெள்ளிமலை வாட்டர் ஃபால்ஸ். ஒரு 20 மினிட்ஸ்க்கு தரமான ஒரு ட்ரெக்கிங் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் போயிடாதீங்க. காலையில் சிறப்பாக எழுந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு பசங்களை பிக்கப் பண்ணதுலேருந்தே இந்த கதையை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். Sorry for the break. ஃபைனலாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். லோக்கல் கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக போயிடாதீங்க. நாங்களே அங்கங்கன்னு பாதை தெரியாமல் ஒரு வழியாக தான் போயிட்டுருந்தோம். அந்த ஊருக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால நம்மளை கொஞ்சம் நீட்டாக சேஃபாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோவில் ஓரளவுக்கு இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஃபால்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போதான் தடிக்க விழுந்தேன். திஸ் இஸ் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங். அருமையாக இருக்குது மக்களே. என்ன நம்ம கேமராவை இப்படி திருப்பிட்டு இப்படி பார்க்குறக்குள்ளே எவனும் காணாமல் போயிடறான் திடீர்னு. கேக்குதா? ஒருவேளை பசியில் எனக்கு காது கேட்கலாம் நினைக்கிறேன். வண்டுங்க ஐயா. நல்ல வேலை இதுக்குள்ள வண்டி ஓட்டாம வந்தீங்களேடா. தண்ணி வந்துருச்சா? லாரி வந்த மாதிரியே சொல்றானே. எல்லாம் குடத்தை எடுத்துட்டு வாங்க. யாரோ ஸ்பீக்கரோட ஊஃபர் ஆன் பண்ண மாதிரி இருக்கு. ஆகா 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 அந்த சத்தம் வரும்போது ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிறோம். இங்கே யாராச்சும் சூடா வடகடை போட்டா நல்லா இருக்கும். மிக்ஸில போட்டு அடிச்சு ரொம்ப எங்க சாக்கோபார் ஐஸ்கிரீமே சமைச்சு சாப்பிடுறாங்க. பஜ்ஜி போட்டு சாப்பிடுறாங்க. எண்ணெயில பொரிக்கிறாங்க பைத்தியக்காரங்க. வழுக்குது பார்த்து. இவனும் ரொம்ப நேரமா என்னமோ சொல்லிட்டு இருக்கான். டேய் திரும்பி இந்த வழியாண்டா வரும். இந்தாடா போ 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 போ.
என்ன வேலை வாங்குறியா? பரவாயில்ல, ஏதோ தண்ணியெல்லாம் ஓடுது. நம்ம இப்போ சோழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே தண்ணி நிறையா ஓடுது. இங்கே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்குது, கீழே பார்க்காம போக முடியல. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா குளிச்சுட்டு கரெக்டாக இருக்கும். ஆழமாகவும் இருக்குது, கொஞ்சம் கீழே உள்ள ஒரு 1.5 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரம் கரெக்டாக இருக்கும் ஒதுங்குறதுக்கு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஓகே, இங்கே எங்கே போகிறான்னு தெரில, சமைக்கிற இடம் தர்றான்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போவான்னு தெரில. மழை ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. காட்டாறு நல்லா இருக்கு. ஆற்றுல தண்ணியில் மீனில் வேற இருக்கான். சாரி, ஓவர். யோ, யார்ட்டியா பேசிட்டு இருக்க? யார் லைன்ல வர மாட்டானுங்க. சும்மாவே ஏன் நிக்கிற? ஏதாவது பண்ணையா போய். ஓகே பை. ஐயோ, எங்கிட்ட போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு. வேமா வாங்க, வழி தெரியல. ரோடு ரொம்ப ஆஃப் ரோடா இருக்கு. அப்பா, ஒத்தக்கல்ல வச்சுன்னா ஒத்தையில போயிடுவேன். ஆகா, அந்த இடம் இன்னும் நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்புறேன். ஆற்றுக்குள்ள இறங்கி தான் போகணும் போல, டவுசர் ஏற்றணும். அதுக்கு இருந்து எதுக்கு நம்ம ஏரியா போவோம். ஏதோ ஒரு முள்ளு காலில் குத்திருச்சுன்னு நினைக்கிறேன். குத்தலை. இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இடத்த பார்த்துக்கோங்க. சைடில் ஒரு சந்து போகுது, இங்கே ஏறுறாங்க. இல்லை அவனை கூட்டம் தான் செருப்பால் அடிப்பாங்க. சதுரகிரியிலே ஆல்ரெடி வெறியில் இருக்காங்க. சதுரகிரி போடா போடா போடா. நீ போடுற, நான் ஏதாவது சொன்னா? உள்ள இருந்து தூங்கிட்டு இருந்தவனே இப்போ ஒரு லாகர்னு சொல்லி உசி போட்டீங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுவோம், தவிர்க்க வேண்டிய கமெண்ட்ஸா இருக்கு. பாரு, oh my god, இது ஒரு மொரட்டு வியூவா இருக்கு guys. என்ன யானை சத்தம்லாம் கேக்குது? யாரா அவங்க? இப்படி அடி பாய். இந்தா இது இதுக்குள்ளெல்லாம் போய் அடிச்சு அப்படியே பிரம்மாண்டமா கட்டணுமா?
ஆமாம் பார்த்து வாடா. ஐயோ ஏய் எப்படா நீங்க இந்த வெள்ளையங்கிரி சதுரகிரிலாம் ஏறினீங்க? நான் சொல்ற புரியுதா? இதுக்கே நாக்கு தெரியல, நீங்க எப்படி அதெல்லாம் ஏறினீங்க? இவன் ஒருத்தர் ரொம்ப நேரமா மேப்பை காட்டிக்கிட்டே இருக்கான். அவன் ஒருத்தன் ஏய் அவனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றா. அவர் ஒரிஜினல் மேனுவல் ஸ்டைல் தான் மாறிட்டாரு. ஏய் இவன் அளப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா. யாரு அப்படியா? இதென்ன புது தகவலா இருக்கு? ஏங்க இப்பதாங்க மோடிஜி கூட பிரயாணம் பண்ணா. வீடியோ எடுக்க தெம்புல ஃப்ரெண்ட்ஸ். யாரா இவன்? இந்த நானு ரவுடிதான் படத்தை பார்த்திருக்கியா? ஆனந்தராஜ் தனியா பேசிட்டு இருப்பான். யார்டா பேசுற? யாரும் பேச மாட்டாங்கப்பா. மக்கள் தெரியுறாங்க. நாய் காய்ஸ், இங்க நான் ஒரு நாயை பார்த்தமா எனக்கு ஞாபகம் இருக்கு. இருக்கா? ஏய் நாய் இருந்தாலே சந்தோஷம்தான். என் கண்ணுக்கு மனப்பிரமமா தெரியுது. டேய் லேட்டஸ்ட் நியூஸ் கேட்டீங்களா? நாங்கெல்லாம் நைட்டு பூரா நின்னோம், 12 மணி நேரம். ஏறினா கூட பரவாயில்ல, நின்னோம். ஆமா நான் வெள்ளைக்கிரியா பரவாயில்ல, சதுரகிரியில அதுவும் நைட்டு பூரா நிப்பாட்டிவிட்டாங்க. என் தம்பி எனக்குள்ள ஒரு 4 வயசு போர் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். 4 வயசா? அது பல்லண்டா. டேய் என்னடா ஆடு ஜீவிதம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. மண்டலி சாப்பிட்டு ரொம்ப மோசமா இருக்கு. ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். காடு மலை ஏரி ஏரி சாக போறோம். இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் கேட்டியா? திருப்பதிக்கு ஒருத்தர் ஏறி இருக்கான் வேண்டுதல்னு. பின்னாடி ஒரு டாக் வருது, திரும்பி இறங்கவே இல்லை. பின்னாடி ஒரு டாக், முன்னாடி ஒரு டாக் போகுது. காய் நீ சிக்கன் வச்சிருக்க சார்? பயப்படாதடா. பா தண்ணி சத்த சிறப்பா கேக்குது. கேட்கவே அருமையா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா குளிக்க போறோம். ஆமா மாலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் குளிக்க போறோம். நீ என்ன மேன் பண்ற? இறங்கு. பள்ளத்தாக்கில் குளிக்கிற மாதிரி இருக்கு.
ஒரு வழியா நமக்கு தேவை சாப்பாடு வாங்கிட்ட போகுது. அந்த ஃபால்ஸுக்கு மேல ஒரு 20 நிமிஷம் இன்னொரு ஒரு ட்ரெக்கிங் போனோம். இவன் பைத்தியம்டா. அந்த பக்கம் தான் வழி இருக்குல்ல. இடுப்பெல்லாம் வராது. இன்னும் போட்டோம். ரைட்ல போவோம். போட்டோம். காய்ஸ் இதுல உதகுழிலாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஓ வழுக்கிறக்கா பண்றியா? அதான் வழுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம ஆளு. மூஞ்சிலே ஊத்து. 3 பேர் என்னடா பண்றீங்க? கல்லுடா. போறப்போ ஒரு வழியில கூப்பிட்டு போறாங்க, வர்றப்ப கண்ட வழியில கூப்பிட்டு வராங்க. இப்படிலாம் வரவே இல்லை மக்களே. ஐயோ வா வா. பாசம் இல்லையா? பாசம் எல்லாமே எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களேடா. அதான் கெடுத்துட்டான்ல. இல்ல பாசம் வந்தாலும் ஒரு நிமிஷம் ஏறா. என்னடா கும்பிடு போட்டு குடிச்சிட்டு கல் எடுத்து அது பிரி. சிக்கனை அந்த ஃபால்ஸ்லயே தரமா கழுவி சிறப்பா ஒரு சிக்கன் கிரேவி பண்ணாங்க பசங்க. என்னதான் லேடிஸ் சமையல்ல மாஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல பசங்களை சமைக்க விட்டோம்னா டேஸ்ட் பிரிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, காட்டுக்குள்ள கட்டுச்சோத்து அவுத்தாச்சு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. இந்த மாதிரி தரமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கேட்ச் பண்ணுறேன். டாடா.